மாயிகா இப்போது முச்சந்தியில் நின்று கொண்டு எந்த பக்கம் போவது என்று தெரியாமல் இருப்பதால் அவதூறுகளை பரப்பி வருவதாக ஜொஹூர் மாநில சபாநாயகரும் அம்னோ உச்சமன்ற உறுப்பினருமான டத்தோ டாக்டர் புவாட் ஜர்காசி தெரிவித்துள்ளார். மாயிகாவுக்கு 4 முனைகளில் செல்லவும் வாய்ப்பு உண்டு என்றாலும் அவர்கள் எந்த பக்கம் திரும்பப் போகிறார்கள் என்பதை இன்னும் தீர்மானிக்கவில்லை என்று டத்தோ டாக்டர் புவாட் சர்காசி தெரிவித்துள்ளார். மாயிகா எனும் அரசியல் கட்சி பரிசான் தலைமையை ஏற்றுக்கொண்ட கூட்டணி கட்சி என்பதை அவர்கள் அறிய வேண்டும். கூட்டணி கட்சிகளே பரிசானுக்கு எதிராக பேசுவதை என்னவென்று சொல்வது? குறிப்பாக ஜாகித் ஹமீடி தன்னிச்சையாக முடிவெடுக்கிறார் என மாயிகாவினர் சாடுகிறார்கள். கடந்த பொது தேர்தலுக்கு பின்னர் மாமன்னரின் ஆலோசனைக்கு இணங்கி பக்கத்தானுடன் பரிசான் இணைந்து ஒற்றுமை அரசாங்கத்தை அமைத்தது. பரிசான் தலைவர் ஜாகித் ஹமீடி தன்னிச்சையாக எடுத்த முடிவு அல்ல அது. பரிசான் தலைமை எடுத்த முடிவு. பரிசான் தலைமையில் மாயிகாவும் இருக்கிறது என்பதை மாயிகா உணர வேண்டும். மாயிகா உடனடியாக முடிவெடுப்பது மாயிகாவுக்கும் நல்லது, பரிசானுக்கும் நல்லது. மாயிகா பெரிகாத்தானில் இணைய இணக்கம் தெரிவித்து பெரிகாத்தானுக்கு கடிதம் அனுப்பி உள்ளது. அந்த கடிதம் கசிந்ததும் மாயிகாவிற்கு தடுமாற்றம் என டத்தோ டாக்டர் புவாட் சர்காசி சுட்டிக்காட்டினார். மலேசியாவின் புதிய மனிதவள அமைச்சராக நியமிக்கப்பட்ட டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு மிகுந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துள்ளார். தமது சேவையை அங்கீகரித்து நம்பிக்கை ஊட்டும் வகையில் முழு அமைச்சர் பதவியை வழங்கிய பிரதமருக்கு அவர் நன்றியை தெரிவித்துள்ளார். இந்த நியமனம் நாட்டின் தொழிலாளர் மேம்பாட்டு செயல்திறனை முழுமையான போட்டி திறன் கொண்ட மேலும் வலுப்படுத்துவதற்கான பெரிய பொறுப்பாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இது மலேசியா மடானி கொள்கைக்கு ஏற்ப அமையும் என்றும் அவர் தெரிவித்தார். அமைச்சர் பதவி பிரமாணத்திற்கு பிறகு மனிதவள அமைச்சின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் சந்திப்பு மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த பொறுப்பை முழு அர்ப்பணிப்புடனும் உறுதியுடனும் நிறைவேற்றுவேன். மலேசிய மக்களின், குறிப்பாக இந்திய சமூகத்தின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி மலேசியா மடானி கொள்கைகளுக்கு ஏற்ப நாட்டை முன்னேற்றுவேன் என்று டத்துஸ்ரீ ரமணன் உறுதி அளித்தார். இதனிடையே கடந்த 2 ஆண்டுகளாக பணியாற்றிய தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சுக்கும் அதன் அனைத்து ஊழியர்களுக்கும் ஆழ்ந்த நன்றியை அவர் தெரிவித்துக் கொண்டார். கொள்கை தொடர்ச்சியும் அமைச்சரவையில் ஒற்றுமை உணர்வும் அனைத்து மலேசியர்களுக்கும் மிகவும் வளமான, நிலையான மற்றும் அமைதியான தேசத்தை உருவாக்குவதற்கான இலக்கை அடைவதை உறுதி செய்வதற்கான திறவுகோல்களாகும் என்று துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாஹித் ஹமீடி தெரிவித்துள்ளார். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று அறிவித்த அமைச்சரவை மறுசீரமைப்பு மடானி அரசாங்கத்தின் நிர்வாகத்தால் அந்த இலக்கை அடைவதில் தொடர்ந்து வலுப்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். நாடு உலகளாவிய பொருளாதார சவால்களையும் பெருகிய முறையில் சிக்கலான வளர்ச்சி கோரிக்கைகளையும் எதிர்கொண்டுள்ள நிலையில் இது மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறினார். முன்னதாக 28 அமைச்சர்கள் மற்றும் துணை அமைச்சர்களை உள்ளடக்கிய அமைச்சரவை மறுசீரமைப்பை அன்வார் நேற்று அறிவித்தார். இதில் இலாக்கா மாற்றங்கள் மற்றும் புதிய நியமனங்களும் அடங்கும். அனைத்து அமைச்சர்களுக்கும் ஜாகித் தனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். பழைய கிள்ளான் சாலையில் ஆவணமற்ற ஆப்பிரிக்கர்களை குறிவைத்து குடிநுழைவுத்துறை நடத்திய சோதனையில் 90 பேர் கைது செய்யப்பட்டனர். நள்ளிரவு நேரத்தில் நடந்த இந்த நடவடிக்கையில் காலாவதியான ஆவணங்களை கொண்ட வெளிநாட்டினர், சட்டவிரோதமாக வேலை செய்யும் அல்லது வணிகங்களை நடத்தும் கடைகள், உணவகங்கள் மற்றும் பொழுதுபோக்கு நிலையங்களை அதிகாரிகள் சோதனை செய்தனர். பொதுமக்கள் புகார்கள் மற்றும் துறையின் 2 வார புலனாய்வு சேகரிப்பை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக குடிநுழைவுத்துறை இயக்குநர் டாக்டர் ஜகாரியா ஷாபான் தெரிவித்தார். திங்கட்கிழமை இரவு 9:40 மணிக்கு துறையின் அமலாக்க பிரிவால் அதன் புத்ராஜயா தலைமையகத்தில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மொத்தம் 131 பேர் ஆய்வு செய்யப்பட்டனர். இதில் 116 வெளிநாட்டினர் மற்றும் 15 மலேசியர்களும் அடங்குவர். சோதனை செய்யப்பட்டவர்களில் 21 முதல் 35 வயதுக்கு உட்பட்ட 90 வெளிநாட்டினர் பல்வேறு குடியேற்ற குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டனர். வெளிநாட்டினர் அடிக்கடி வருகை தருவதாக நம்பப்படும் இந்த பகுதியில் பல்வேறு தரங்களைச் சேர்ந்த 99 அதிகாரிகள் நிறுத்தப்பட்டதாகவும் இதனால் உள்ளூர்வாசிகளிடையே தொந்தரவுகள் மற்றும் அமைதியின்மை ஏற்பட்டதாகவும் ஜகாரியா கூறினார். விசாரணைகளுக்கு உதவுவதற்காக அந்த இடத்தில் உள்ள ஒரு உணவகத்தின் உரிமையாளருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலைய குடிநுழைவு டிப்போவில் மேல் அதிக விசாரணை மற்றும் நடவடிக்கைக்காக வைக்கப்பட்டுள்ளனர்.
சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாமிய ஸ்டேட்ஸ் எனப்படும் ஐஎஸ் பயங்கரவாத குழுவின் உறுப்பினருக்கு சொந்தமான நிதியை கையாண்டதாக 2 குற்றச்சாட்டுகளில் குற்றத்தை ஒப்புக்கொண்ட ஒப்பந்த வெல்டர் ஒருவருக்கு உயர்நீதிமன்றம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. ஜைருல் மமூத்தியரும் சம்பந்தப்பட்ட 40 வயது நபர் மீது நீதிபதி நூருல் ஹுடா நுரைனி ஜோர் ஜூலை 23, 2015 அன்று கைது செய்யப்பட்ட நாளில் இருந்து சிறை தண்டனை விதிக்க உத்தரவிட்டார். ஜைருல் பிப்ரவரி 2015 முதல் மே 2015 வரை ஜொஹூர் பாருவின் மாசாயில் உள்ள பண்டாஸ்ரீ ஆலாமில் உள்ள ஒரு வங்கியில் 10,000 ரிங்கிட் டெபாசிட் செய்யவும் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 6,000 ரிங்கிட் எடுக்கவும் அனுமதிப்பதன் மூலம் ஐஎஸ் உறுப்பினரின் சொத்தை மறைமுகமாக கையாண்டதாக குற்றம் சாட்டப்பட்டார். தண்டனை சட்டத்தின் பிரிவு 130Q1 கீழ் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இது 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்க வகை செய்கிறது. அத்துடன் குற்றத்தில் தொடர்புடைய எந்த ஒரு சொத்தையும் பறிமுதல் செய்யலாம். வழக்கின் உண்மைகளின் அடிப்படையில் சந்தேகத்திற்குரிய பயங்கரவாத நிதி உதவி தொடர்பான புகாரை தொடர்ந்து ஜொஹூர் மாசாயில் புக்கித்தமானின் பயங்கரவாத எதிர்ப்பு சிறப்பு பிரிவான E8 ஆல் ஜைருல் கைது செய்யப்பட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.